Once again, welcome to my channel Shanti Sandal Vlogs. தந்தூரி கோபி ரொம்ப ஈஸியா அட் த சேம் டைம் ரொம்ப குயிக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இது. நான் காலிஃபிளவர்ல பாதி காலிஃபிளவர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த காலிஃபிளவரை பெரிய பெரிய முட்டுக்களா பெருசு பெருசா நம்ம உடைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்ப ஒரே ஒரு ஆவி காட்டணும். அடுப்புல வெந்நீர் போட்டு கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டு ஒரு கொதி மட்டும் ஜஸ்ட் வேக வைக்க கூடாது. ஆனா ஒரு கொதி வரணும். அதுல உள்ள பூச்சி கீச்சி எதுவும் டஸ்ட் இருந்தா போயிடும். ஸோ இப்போ அதுக்கு மசாலா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாம் பாதி காலிஃபிளவருக்கு நான் சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டு கசூரி மேத்தி கையால கொஞ்சம் கசக்கி இதில் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். நீங்க எவ்வளவு காலிஃபிளவர் எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்தது மாதிரி மசாலா ஜாமானை சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த காலிஃபிளவரை தண்ணியில போட்டு எடுத்து வச்ச காலிஃபிளவரை இதுல நல்லா டிப் பண்ணணும். இந்த மசாலா எல்லாமே அதுல கோட் ஆகணும். எல்லா பூவையும் இது மாதிரி எடுத்து வச்சு நம்ம ஒரு பேன்ல ஆயில் விட்டு அதுல போட்டு எடுக்க போறோம். லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு இதுல போடணும். இது போட்டு எடுக்கும்போது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போட்டு எடுத்தா போதும். ஒரு 1 மினிட் இப்படியும் திருப்பி போடும்போது 1 நிமிஷம், அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க கூடாது. இது எதுக்குன்னா இந்த மசாலா எல்லாம் இதுல அப்படியே ஒட்டிடும். உங்களுக்கு நம்ம அந்த கிரில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம தந்தூரி பண்ணும்போது இது எல்லாமே மசாலா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம டைரக்டா அப்படியே வச்சீங்கன்னா அதுல உள்ள மசாலா எல்லாம் இதுல ஒட்டாது, கீழே அடுப்பு மேல எல்லாம் ஊத்தி ரொம்ப நாஸ்தியா போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே இதுல கோட்டாயிருக்கும். இப்ப ஆயில் 1 ஸ்பூன் அதுல விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னாலே தந்தூரி கோபி ரெடி. இது மாதிரியே நீங்க சிக்கனும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா அட் த சேம் டைம் குயிக்கா செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த ஸ்மோக்கிங் பிளேவரோட சூப்பரா இருக்கும். இதுக்கு நீங்க மயோனைஸோ இல்ல சாஸோ வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.